அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதையும் பார்க்காத ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆங்கிலேய கவிஞர் அறம் செய்வது எப்படி என்று நான் உங்களுக்கு ஒருவரை உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காமிப்பேன் என்று சொல்லுகின்றார்கள். பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மதங்களை தாண்டி பல மத தலைவர்களுடைய உள்ளங்களில் ஊடுருவி இருக்கின்றார்கள். இதைத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சினம் கொண்டு சீர்வரும் வகை கொண்ட நட்பாகும் மற்றவர்கள மன வலிமை மிக்க மேலாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். ஒருவனிடத்தை எப்படி பழகணும், எதிரியை கூட தன்வசம் வசியப்படுத்தி இழுப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக மாற்று மதத்தை சார்ந்த கலைஞர் கருணாநிதி கூறியிருக்கிறார்கள். அதே போன்றான் பெர்னாஷா என்கின்ற ஒரு ஆங்கிலேய கவிஞர், இவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை பார்த்துவிட்டு இவ்வாறு கூறுகிறார், குர்ஆனிலே இருக்கின்ற சொல்முறையெல்லாம் செய்முறையாக காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே? குர்ஆன்ல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செயலுக்கு கொண்டு வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏதான் பெர்னாஷா என்கின்ற ஒரு ஆங்கிலேய கவிஞர் கூறுகிறார். பிரெஞ்சு கவிஞர் மற்றொரு வார்த்தையை கொண்டு பிரெஞ்சில் இருக்கிற ஒரு கவிஞர் லாமாபூர் என்கின்ற ஒரு கவிஞர் ஒரு வார்த்தையை கூறுகின்றார், உலகிற்கு ஒரு வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்று ஒரு மனிதன் வாழுகின்ற காலங்களில் அவன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஒரு அளவுகோலை காமிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இஸ்லாத்தினுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் உங்களுக்கு நான் உதாரணமாக காட்டியிருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். இதை விட ஒரு விஷயம் மேல ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 100 என்கின்ற ஒரு புத்தகம், அதுல எப்படிப்பட்ட புத்தகம்னா, உலகத்துல தலை சிறந்து இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அறிஞர்கள், கல்வியிலும் தனிமையிலும் சிறந்து விளங்கக்கூடிய அறிஞர்கள், இப்படி மத தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த புக்கிலே வரிசையிட்டு அவருடைய வரலாறுகள் என்னவெல்லாம் அந்த புக்கிலே எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த புக்கில ஆரம்பமாக பெயர் போடப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த புக்கை மறுசீலமைப்பு செய்யறாங்க பல மத தலைவர்கள். இல்ல, இந்த புக்கில தப்பு இருக்கு, கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லி இதை மறுசீலமைப்பு செய்ய சொல்றாங்க. அப்படியும் செஞ்சு 5வது இருக்கிறது 3வது 4வது வராது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த முதலாவதாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புத்தகத்துல 100 என்கிற புத்தகம் முதலாவதாக இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம், ஆனால் அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். நபிகளாரை பற்றி அவருடைய புத்தகத்தில் முதலாவதாக எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் நபிகளாரை பற்றி எவ்வாறெல்லாம் புரிந்து வைத்திருப்பார் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் நம்ம கூட புரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் நபிகள் நாயகம் என்பவர்கள் இப்படித்தான். நபிகள் நாயகம் என்பவர்கள் மனிதருக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர்கள், கெட்டதை தடுக்கக்கூடியவர்கள், நல்லவரை போதிக்கக்கூடியவர் என்று இவ்வாறு விளங்கிய காரணத்தினால்தான் அவருடைய புத்தகத்தில முதலாவது பக்கத்திலேயே நபிகளாரை பத்தி எழுதியிருக்கிறார். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன், இது ஒரு முஃமினுடைய குவாலிபிகேஷனா முஃமின் என்று சொல்லியிருப்பேன். இப்ப அந்த ஆயத்தினுடைய விரிவுரையை நாம் எல்லாம் பார்க்கின்ற பொழுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இதனுடைய வரலாறுடைய விரிவுரையிலே கொடுத்திருக்கின்றார்கள். அல்ல 3வது உங்களுக்கு ஒரு ஆயத்து சொன்னேன், இப்படி அனில் லகவி முஅரிலூன், வீண் விரயமான கெட்டமான விஷயங்களை விட்டு, கேடான விஷயங்களை விட்டு அவர்கள் எல்லாம் தவிர்ந்து கொள்வார்கள் என்பதாக ஒரு ஆயத்தை உங்களுக்கு எல்லாம் நான் நினைவு கூறுகின்றேன். அதனுடைய விரிவுரையை பார்க்கின்ற பொழுதுல, கெட்ட விஷயம் மானக்கேடான விஷயம் என்று சொன்னால் ஒருவன் நம்மை திட்டுவதோ ஒருவன் நம்மை பழிப்பதோ அல்ல. வீண் விரைவான பேச்சுகள் பண்ணும்போது, உதாரணம் தொழுவ போயிட்டு இருக்கோம், டக்குன்னு சண்டை நடத்திருக்கோம், வேடிக்கை பார்ப்போம், வீண் விரையும். டக்குன்னு இப்ப அதே போல எங்களுக்கு வெளியே போயிட்டு இருக்கோம், சும்மா அங்க 2 வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கோம், பார்ப்போம், வீண் விரையும். ரொம்ப ஆடல் நிகழ்ச்சி நடந்திருக்கோம், பார்ப்போம், வீண் விரையும். இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களையும் தன் வீட்டில் நடக்கக்கூடிய ஆடம்பரமான விஷயங்களையும் விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இன்று வரை நம்முடைய சமூகங்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்றால்,
மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள் நம்முடைய சமூகங்கள் ஊடுருவி இருக்கு. இன்றைக்கு சமூகத்தில ஒரு மாற்று மதத்தவன் அவனுடைய மதத்தை எவ்வாறெல்லாம் பேணி பாதுகாப்பானோ அந்த லெவலுக்கு கூட நம்முடைய மார்க்கத்தை நம்ம எல்லாம் பார்க்கவில்லை. இதெல்லாம் இன்றைக்கு வரலாறுல மறுக்க முடியாத ஒரு விஷயம். நம் சமூக காலங்களில் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி என்று சொன்னால், இன்னைக்கு சமூகங்கள்ல ஆடம்பரம் என்பது அப்படியே உயர்ந்து கொண்டே செல்கின்றது. எப்படி ஆகி போச்சுன்னா, ஒருத்தன் வீடு கட்டினானா வீட்டுல இருக்க பேர் வெறும் 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ல ஒரு வீடை பார்த்தா மாளிகமா இருக்கு, உள்ளுக்க போனா எல்லாமே ஆட்டோமேட்டிக். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இஸ்லாத்துல இதையெல்லாம் சொல்லவில்லை. மறுமை நாளுடைய அடையாளமாக ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள். கிழிந்த உடையோடு காலிலே செருப்பு அணியாத ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் போட்டி போட்டுக்கொண்டு மிகவும் நீண்டமாக பெருசு பெருசாக அவன் புண்ணியான் வீடுகளை கட்டுவான் என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பாக்குறோம், அருமையான அடையாளம் தானே இது. சின்ன ஆளுதான், வட்டிக்கு வாங்குறான், பணத்தை கட்டுறான், பார்த்தா பெரிய வீடு. யாரா இப்பதான் ஒருவேளை சாப்பாட்டுக்குள்ள வழி இருந்தா ஆச்சடாங்க இவே பூரா இந்த வீடு. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவன், ஆனால் அவனுடைய பேங்க் பேலன்ஸ், அவனுடைய சொத்து எல்லாம் பார்த்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இதைத்தான் வீண் விரயம் என்றார்கள். இதைத்தான் மர்மையினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அடுத்து ஒன்றை சொல்கிறார்கள், ஆபாசங்களில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை ஆபாசத்தில் அர்ப்பணிப்பது வீண் விரயம் என்றார்கள். அடுத்து ஒன்று சொல்றார்கள், தம்முடைய இன்றைக்கு அன்றாட வாழ்வில ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், வீண்விரயங்கள், இதையெல்லாம் விட்டு தவிர்ந்திருப்பவர்கள் தான் அனில் லகுவி முஹரிலூன், வீண்விரயமான மானக்கேடான விஷயத்தை விட்டு தவிர்ந்திருப்பவர்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு எல்லாம் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனால் அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கின்ற திருமண விஷயங்களில், திருமண வைபகங்களில் ஆடம்பரம் என்பதும் அனாச்சாரங்கள் என்பதும் அதிகமாக ஊடுருவி இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு அசரத்து இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, முன்னையெல்லாம் பார்த்தா சாப்பாடு வைக்கிற கேட்டரிங்க்கு ஆளை கூட்டு வரும். இப்ப இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா டான்ஸ் ஆட ஆளை கூட்டு வரும். இதெல்லாம் சமூக காலங்களில் ஒரு இஸ்லாமிய திருமண வைபகங்கள் நடக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப ஒருவனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணோன்னு பேச ஆரம்பிச்ச அந்த பொண்ணோட குடும்பத்தாரர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, அதை ஏங்க இவனுக்கு அவன் ஆயிப்போச்சு, அவளுக்கு இவன் ஆயிப்போச்சு, ஏன் அவளை விடுங்க பேசட்டும். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய கொள்கை ஒன்று நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு ஒரு பொண்ணை நிச்சயிக்கப்பட்டால் அந்த பொண்ணு என்பவள் உங்களுக்கு அதான் ஹராம் தான். அந்த பொண்ணிடம் பேசுவது உங்களுக்கு கூடாது. எப்போ நீங்க பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னால், எப்போ உங்களுக்கு அஜரத் ஈஜாப் கபூல் எல்லாம் சொல்லி உங்களுக்கு அந்த மனைவி எடுத்து தாலி கட்டப்படுதோ அப்ப பேசுறதா உங்களுக்கு எல்லாம் ஹலாலு. அதற்கு முன்னால், ஒரு நொடிக்கு முன்னால் நீங்கள் அந்த பெண்ணிடம் பேசியிருந்தாலும் அது ஹராம் தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது அந்நிய பெண் தான் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனா எங்கள் இன்னைக்கு சமூகங்கள் நம்ம அப்படியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணாச்சுன்னா போதும், அவளுக்கு ஒரு போனு இவனுக்கு ஒரு போனு வாங்கி கொடுத்து பேசுங்க, கல்யாணத்துக்கு பேசுறதே இப்பயும் பேசி முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒருபோதும் இஸ்லாம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் ஒன்று வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் ஒரு அனாச்சாரம் நடக்குது. எப்படின்னு தெரியுமா? கல்யாணம் இன்னும் ஹிஜாப்கள் எதுவும் சொல்லல, மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜ் ஏற்றி உட்கார வச்சிருது. மாப்பிள்ளை பொண்ணையும் ஸ்டேஜ் ஏற்றி உட்கார வச்சது மாப்பிள்ளை ஆட, இங்கிட்டு பொண்ணு ஆட. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு சாப்பாட்டினுடைய திருமணங்கள் நடக்கக்கூடிய வீண் விரயங்கள் எத்தனையோ இருக்கிறது. இன்னொன்னு சொல்லணும், பொண்ணை எப்படி கூட்டு வருவாங்க? ஒன்னே தாய் மாமா கூட்டு வருவாரு மேடைக்கு, அப்படி இல்லை அப்படின்னு அத்தா கூட்டு வருவாரு. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, பொண்ணை தூக்கிட்டு வரக்கு ஒரு 4 பேர் சந்தூக்குல வச்சு, சந்தூக்குன்னா அந்த ஒரு சஹாபாக்கள் கலந்துக்குன்னு அந்த மாதிரி சந்தூக்குல வச்சு, ஏண்டா செத்த போனது தாண்டா சந்தூக்குல வச்சு தூக்கிட்டு வருவீங்க, பொண்ணை ஏண்டா தூக்கிட்டு வர்றீங்க? இல்ல அது அப்படிதான் வளர்க்கும், இது இஸ்லாமுல இல்லவே இல்லையடா. இஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பின்பற்றது யாரு? இது ஏன் நீங்க பின்பற்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று பார்த்தால் யாரும் தெரியல. இல்லங்க இது 4 இடவில் நடந்துக்கிட்டாங்க இருக்கு, நாங்களும் போறோம். அப்ப நீங்கள் இஸ்லாமை பின்பற்றவில்லை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் இது ஒருபோதும் இஸ்லாம் இதற்கு அனுமதிக்காது. இது இஸ்லாம் என்பது ஒருபோதும் இதற்கு அனுமதிக்காது. நீங்க நன்றாக பிரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சென்னை என்ற செயலெல்லாம் போய் பாருங்க. அனாச்சாரம் என்பது, திருமணத்தின் அனாச்சாரங்களும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமணம் கூடுமா? திருமணத்துல மலக்குமார்கள் இருப்பார்களா?
நபிகளாருடைய துவா என்பது அந்த மணப்பெண்ணுக்கு சேருமா? ஒருபோதும் சேராது. அடுத்து ஒரு வீண் விரயமான விஷயங்களை பார்த்து சொல்கிறார்கள். பெரியார்களுடைய மன்னரைக்கு சென்று சஜிதா செய்வதோ, கொடி ஏற்றுவதோ, உருசு போன்ற நிகழ்வுகள் நடத்துவதோ, ஆடம்பரத்தை அந்த இடத்தில் நிகழ்த்துவதோ கூடாது. இது வீண் விரயம், இது ஒரு மானக்கேடான விஷயம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாக்களிலும் பல இடங்களில் நடக்கக்கூடிய உருஸ் என்கின்ற பெயரில், உருஸ் என்று சொன்னால் ஒரு வழிமார்கள் மரணித்து அந்த நாளை குறிப்பிட்டு அவர்களுக்கு வசீலா செய்யும் விதமாக ஜுதுவையும் குர்ஆனை ஓதும் விதமாகவோ, அவருடைய வசீலாவுக்கான திக்ர் செய்வதோ, அவர்களுக்கு பயான் செய்வதோ, அவர்களின் சமூகங்களுக்கு செய்த அறப்பணிகளை பயான் செய்து மக்களுக்கு கொடுப்பதோ தான் உருஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பள்ளப்பட்டி எல்லாம் போய் பார்த்தா தெரியும், இன்றைக்கு சமூகங்கள் நடக்கிறதா அவ்வளவு ஒரு அனாச்சாரம், இஸ்லாத்தில் இல்லாத அவ்வளவு ஒரு அனாச்சாரம். ஆனால் அந்த ஊர்ல ஆலிம் பெருமக்கள் அதிகம், அந்த ஊர்ல இல்லாத ஆலிம் எல்லாரும் வீட்டுல குறைஞ்சபட்சம் 2 பேரும் ஆலிம் படிக்க வச்சிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் நடக்கக்கூடிய ஒரு அனாச்சாரம் இந்த உருஸ் என்கின்ற பெயரில் அந்த ஊர்ல ஒரு வழிமாறல் அடங்கி இருக்கிறார்கள். ஆனா உண்மையில பார்த்தா அந்த வழிமாறல் கூட கபர்ல இருந்து ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா என் பேரை வச்சுட்டு இவ்வளவு அனாச்சாரம் பண்றீங்களா, நாளைக்கு வாங்கடா, மறுமைக்கு வாங்கடா, நான் பாத்துக்கிறேன் என்பதாக சொல்வார்கள். இப்ப அந்த அளவிற்கு ஒரு அனாச்சாரம், ராட்டன் எல்லாம் கொண்டு போறாங்க அந்த ஊர்ல. அது ஒரு பெரிய திருவிழா, சந்தனம் கூடு தூக்குறேன்னு ஒரு திருவிழா. இதெல்லாம் இஸ்லாத்தை கிடையாது. கொடி சுற்றுறது இஸ்லாத்தை கிடையாது. தேங்காய் உடைப்பது கிடையாது. ஏங்க தேங்காய் உடைக்கின்ற வழிமுறை என்பது மாற்று மதத்தவனுங்க, இஸ்லாம் அதை சொல்லலையாங்க. அழிந்துல வரல எங்க தேங்காய் உடைங்க, வழிமாறலுடைய கபருக்கு போனா நீங்க தேங்காய் உடைங்க, கொடியை சுத்துங்க, இஸ்லாம் சொல்லலையாங்க. நீங்க ஏங்க செய்யறீங்க, நீங்க ஏன் செய்யறீங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு ஒரு அனாச்சாரங்கள் இத்தனை ஆலிம் பெருந்தைகள் இருந்தும் அந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு நம்முடைய சமூகங்களையும் நம்முடைய பிள்ளைகளை விட்டும் காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு ஒரு வழிமுறை, ஒரு அனாச்சாரமான வழிமுறை. ஆனால் ஒரு கபர் ஜியாரத் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். எப்படி என்று தெரியுமா? ஒரு கபருக்கு நீங்கள் சென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லுகிறார். நீங்க கபர் ஜியாரத் செய்யுங்க, அது உங்களுக்கு மறுமையினுடைய நிகழ்வை நினைவுறுத்தும், மறுமையினுடைய அச்சத்தை உங்கள் உள்ளத்திலே ஏற்படுத்தும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவன் கபர் ஜியாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், இதே நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். கபர் ஜியாரத் ஒருவன் எவ்வாறு செய்ய வேண்டும்? ஒரு பெரியார், ஒரு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்காக இந்த வாழ்க்கையில் அர்ப்பணித்தவர், அப்படிப்பட்ட பெரியார் ஒரு இடத்திலே அடங்கி இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் இடத்தை பார்த்து போய் சுத்தக்கூடாது. என்னமோ வளகாப்பு வந்த பொண்ணுக்கு போய் சுத்துற மாதிரி சுத்தக்கூடாது. அதே இஸ்லாம் சொல்லல. போய் நின்று யா அல்லாஹ், இவர் உலகில இவ்வளவு ஒரு கண்ணியமான இந்த இஸ்லாம் மக்கள் நல்ல தெளிவு பிறகு இவர்கள் உலகில நிறைய அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்களை போன்று நானும் ஒரு உன்னுடைய அடியான் தான். யாரோ இவர்களை போன்று அந்தஸ்து தருவதை போன்று யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சமாவது கொடுத்திரியா அல்லாஹ். இவர்களை வசீலா வைத்து துவா கேட்கணும், சஜிதா செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா என்பது கூடாது. இன்றைக்கு கபர் ஜியாரத் என்று சொன்னாலே அது சஜிதா செய்யக்கூடிய இடம், அங்க போனா ஷிருக்குப்பா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. சஜிதா அந்த கபர் ஜியாரத் இங்கு செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒருவன் கபர் ஜியாரத்துக்கு சென்றால் இவர்களை வசீலாவை வைத்து நம்மெல்லாம், அவர்களை வைத்து இல்ல, இவர்களை வசீலாவை வைத்து நம்ம எல்லாம் துவா கேட்க வேண்டும் என்ற இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய விஷயமெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகிலே பல அனாச்சாரங்கள், இது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் எதற்கு சொன்னேன் என்று சொன்னால், அந்த அனில் லகவி முஅரிலூன் அவர்கள் எல்லாம் வீண் விரயமான விஷயங்கள், கேடான விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வாங்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதையெல்லாம் விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு விசேஷ வைபவங்கள் நடந்தால் அனாச்சாரமாக செய்யாதீங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நீங்க பின்பற்றி செய்யுங்க என்பதாக உங்களுக்கு நான் வலியுறுத்துகின்றேன். இன்னும் சில நற்பண்புகளை எல்லாம், நற்குணங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் என்று பார்த்தால், உங்களுடைய அண்டை வீட்டார்களிடத்துல நீங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு இதையெல்லாம் சொல்லுகிறார்களா? ஒரு ஹதீஸ்ல சஹாபாக்கள் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க, உங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் உங்களெல்லாம் செய்ய சொல்றாங்க, இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாங்களா என்று பார்த்தால், ஆமாம், ஒருவன் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையும் சொல்லி காட்டார்கள். தன்னுடைய அண்டை வீட்டார்களிடத்துல எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு எதை கொடுத்தாலும்
நீங்கள் மனப்பூர்வமாக நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஆட்டு குழம்பை கொடுத்தாலும் சரிதானே, அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. ஆட்டு குழம்பு என்ன, ஒரு சின்ன குழம்பு தானங்க, இது என்னங்க அப்படின்னு நம்ம பாகுபாடு எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் அண்டை வீட்டாரின் மூலமாக நமக்கு ஒரு இவ்வளவு ரிஸ்க கொடுத்திருக்கானப்பா, நம்ம எல்லாம் கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களப்பா ஏடெடுத்து பார்க்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இப்படி சொல்லுகிறார்கள், இதா தபகத்த மர்கத்தன் ஃபஅக்ஸிர் மாஅஹா வதஆஹா ஜீரானக என்று சொல்லுகிறார்கள். எப்பா உங்கள் வீட்டுல குழம்பு சமைச்சீங்கன்னா, குழம்பு காய்ச்சினீங்கன்னா அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்துங்க, தண்ணிய ஊத்தி உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் கொடுங்கப்பா, அதான்ப்பா நல்ல வழிமுறை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு எல்லாம் வழிகாட்டுகிறார்கள். அது எப்படி கொடுக்க சொல்றாங்க, உங்களுக்கு தண்ணியா எடுத்து வச்சுட்டு மிச்சருக்குள்ள தண்ணியை ஊத்தி கொடுக்க சொல்லல, நீங்க எதை சாப்பிடுவீங்களோ அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் நிறைவாக பங்கிட்டு கொடுங்கப்பா, இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாம் வலியுறுத்தி காட்டுகிறார்கள். அதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் இந்த விஷயமெல்லாம் நமக்கெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறார்களா என்று நம்மெல்லாம் ஆச்சரியப்படுவோம். அந்த அளவிற்கு பல விஷயங்களை எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் இருக்கின்றார்கள். ஹதீஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எப்படிப்பட்ட அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யணும், உபகாரம் செய்யணும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றேன். யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், 2 அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான். இதுல நான் 2 பேர்ல நான் யாருக்கு நான் உதவி செய்யறது, நீங்க சொல்லுங்க, யாருக்கு நான் முதலாவதாக நான் உதவி செய்யறது, உபகாரம் செய்வது சொல்லுங்க. அதுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த இருவரில் யார் உன்னுடைய வாசலில் நெருக்கமாக இருக்கிறார்களோ, உன்னுடைய பக்கம் வீட்டுக்கு நெருக்கமா யாருக்கு அவருக்கு நீ உதவி உபகாரம் செய்யுங்கப்பா என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு அண்டை வீட்டார்களிடத்துல எப்படி இருக்கணும் அதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு அறிவிப்பு, பெண்களாக இருக்கின்றீர்கள், அவருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு 2 பெண்மணி வருகின்றார்கள். 2 பெண்மணி வருகின்றார்கள். அதுல முதல் வந்த பெண்மணி 5 வேளையும் தொழக்கூடியவங்க, பர்லையும் தொழக்கூடியவங்க, சுன்னத்து நஃபீலு கொண்டு எல்லா நஃபீலான வணக்கங்கள், பர்லான வணக்கங்கள், ரமலான நோன்பு வைக்கிறது, அரபா நோன்புல நோன்பு வைக்கிறது, எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்ட், A to Z தொழுகின்ற விஷயத்தை பர்ஃபெக்டா செய்வாங்க. ஆனால் அவருடைய அண்டை வீட்டார்கள் விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்டு விடுவார்கள். இப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு சொல்லுகிறார்கள், இவர்கள் நரகத்தில் நரகவாசி என்று சொல்லுகிறார்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யார ரசூலல்லாஹ், இவர்கள் தான் 5 நேரமும் தொழுகிறாங்களே, நஃபீலான வணக்கங்களா செய்யறாங்களே, தஸ்மீக செய்யறாங்க, திக்ரு செய்யறாங்க, உங்கள் மீது ஸலவாத் ஓதுகின்றாரே, அப்ப இவர் எப்படி நரகவாசி ஆவாரு என்று கேட்கின்ற பொழுதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பா இவர் என்னதான் கோடான கோடி அமல் செய்தாலும், இரவு முழுக்க தொழுதாலும், இவருடைய அண்டை வீட்டார்கள் விஷயத்துல இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலையப்பா, இவர் அதனால சுவனம் நுழைய மாட்டாரு என்று சொல்லி இந்த பெண்மணி சுவனம் நுழைய மாட்டார் என்று சொல்லிவிட்டார். மற்றொரு பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகின்றார். அப்ப அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி, வெறும் 5 நேர பரல மட்டும்தான் தொழுகின்ற பெண்மணி, வேற எந்த ஒரு நபிலான அமல்களும் கிடையாது. அப்படிப்பட்ட பெண்மணியை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் சுவனவாசி என்பதாக சொன்னார்கள். யார சொல்லலாம், முன்னாடி ஒரு பெண்மணி வந்தாங்க, அவர்களை எல்லா விஷயம் தொழுறாங்க, அவங்க நீங்க நரகவாசின்றீங்க. அப்ப இவங்க வந்தாங்க, வெறும் 5 நேரம் மட்டும் தான் தொழுவக்கூடியங்க, நபிலான வணக்கங்கள் கிடையாது, அப்ப இவங்களை மட்டும் எப்படி நீங்க சுவனவாசின்னு சொல்றீங்க என்று கேட்கின்ற பொழுது பெருமானம் சொல்றாங்க, எப்பா இவன் 5 நேரத்து கடமையான தொழுகையை மட்டும்தான் தொழுகிறாங்க, ஆனா இங்க பார்த்தனா அண்டை வீட்டார்கள் விஷயம் நற்குணம் என்கின்ற விஷயத்துல இங்க 100% கரெக்டா இருக்கிறாங்கப்பா, அதனால இவர்கள் அல்லாஹ்வை இவர்கள் சுவனவாசியை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களை பற்றி மிகவும் கண்ணியமான மிக தெளிவான முறையை நம்மளுக்கு எல்லாம் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒருவன் எப்படி வாழ வேண்டும், நற்குணங்கள் அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டார்கள் விஷயத்துல எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நற்குணங்கள் விஷயத்திலும் நமக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டேன். நபி அவர்களிடம் எனக்கு கூறினார்கள், நாளைக்கு மறுமையில, நாளைக்கு இங்கல்ல மறுமையில இந்த மீசான் தராஸ் இருக்குல்ல, அதுல மிகவும் கனத்த வெயிட்டான விஷயம் என்னவென்று பார்த்தால் நற்பண்புகள். அதைத்தான் சொல்லுகிறாங்க, நற்பண்புகள் தான் என்பதாக பெருமானார். நாளைக்கு மீசான் தராசுல மிக வெயிட்டா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் அவருடைய அமல் என்னவென்று பார்த்தால், இப்படி போன்ற சின்ன சின்ன அண்டை வீட்டார்களுக்கோ அத்தாமாக்கோ பிள்ளைகளுக்கோ செய்கின்ற நல்ல நல்ல நற்பண்புகள் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு முஃமின்களின் மீதும் பெருமானாருடைய அடிச்சுவற்றை அவருடைய வாழ்வியலை பின்பற்றுவது நமக்கெல்லாம் கடமை என்று சொல்லிக்காரு. ஆனால் ஏக இறைவன் எப்படியெல்லாம் பெருமானாருடைய வாழ்வை வைத்திருந்தானோ அப்படியெல்லாம் நம்ம எல்லாம் கடைபிடிக்க முடியாது. வாழ்க்கையில் இதெல்லாம் எடுத்து நடங்க, இதெல்லாம் எடுத்து நடக்காதீங்க, அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் உதாரணம் காட்டி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் எல்லாம் எடுத்து நடக்க முடியும். இப்ப அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் வழங்குவானாக. வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் ஏவினார்களோ, இதையெல்லாம் தடுத்தார்களோ, அப்படிப்பட்ட விஷயங்களில் மிகவும் தெளிவான முறையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாழும் காலங்களில் மரணிக்கும் தருவாயிலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அல்லாஹ் என்னுடைய வாயிலிருந்து எதையெல்லாம் வெளிவர செய்தானோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க செய்வானாக. உமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.